ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போற நேரம் ஆயிஷா நாயை மோந்துட்டு போவாங்க, திரும்ப வந்து முத்தம் கொடுப்பாங்க. இன்றைக்கு இவங்களை கொடுத்தா ஏக காலத்துல 9 மனைவி 11 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் மாறி மாறி அந்த சுழற்சிக்கு தான் வருவாங்க. சில பேர் தப்பா புரியுறாங்க, ஆயிஷா நாய் இவ்வளவு ஹதீஸ் அறிவிச்சுன்னா ஆயிஷா நாய் வீட்டிலேயே இருந்ததா. இன்றைக்கு ஒருவர் என்றால் நாளைக்கு இன்னொருவர். எப்படி ரசூலுல்லாஹ் போர்க்களத்துக்கு போவாங்க, மனைவிமார்கள் எடுத்து சீட்டு போட்டு குலுக்கி பார்த்து யார் பேர் வருதோ அவங்கள கூட்டிட்டு போவாங்க. சில தோழர்கள் மயங்கி கீழே விழுந்தார்கள், 2 காலும் நடுங்கி கீழே விழுந்தார்கள். இப்படி ஒரு மரண செய்தியை உலகமே கேட்காது. இன்றைக்கு ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், எங்க உம்மா கடுமையான பிரச்சனை, செத்து போறதா சொன்னாங்க, எங்க உம்மாவோட நான் ரொம்ப இறக்கம், எங்க உம்மா சொன்னாங்க நான் செத்து போவேன்றாங்க. உம்மா நீங்க இப்படியே செத்து நீங்க உயிராகினால் இப்படி 7 முறை நடந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கேள்வி கேட்டாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுலன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்றைக்கு ஆயிஷா நாய் வீடுனா நாளைக்கு ஆயிஷா நாய் வீட்டு போக மாட்டாங்க, ஷெட்யூல் தவறவே மாட்டாங்க. நீங்க பாப்பீங்க இந்த மார்க்கத்துக்குள்ள கூட்டம் கூட்டமா நுழைவது. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் மடிக்கு நெருங்கிட்டாங்க. கடைசி நாட்கள் ஆயிஷா அம்மாக்கு ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் பெருமானார் முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற நேரம் ஆயிஷா பார்த்து கொள்ளட்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார். சரியாக ரசூலுல்லாஹ் புதன்கிழமை சொன்னார்கள், என்னுடைய எல்லா வாசல்களையும் அடைத்து விடுங்கள், அபூபக்கர் வருகிற வாசலை தவிர என்றாங்க. அபூபக்கர் மட்டும் வந்து பார்க்கலாம், வேற யாரும் வர வேண்டாம் ரசூல். தன் மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில சந்தோஷமா கழிக்க நாட்கள் அல்ல, அந்த மனைவி லாஸ்டா பார்க்கட்டும் என்றார்கள். ரசூலுல்லாவை எல்லோரும் பார்க்க துடிக்கிற நேரம் அல்லாஹ் ஆயிஷா அம்மாவை அதில் தேர்ந்தெடுத்தான். கடைசி நிமிடங்கள் நெருங்கிறது. அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு தோழர் வருகிறார், அது ஆயிஷானுடைய சகோதரர். அவருக்கு அனுமதி உண்டு, ஏண்டா ஆயிஷா நாய் ஹிஜாப் இல்லாம அவருக்கு பார்க்கலாம். வீட்டுக்குள் நுழை